வெல்கம் டு ஷின்டு வ்ளாக்ஸ். இன்றைக்கி ஸ்பெஷல் டே, அதனால் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி. ஹாப்பி ரம்ஜான் டு. தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, லெமன், பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, சீரகம். மெயினான டிஷ் சிக்கன், தயிர், ஃபைனல் டச் புதினா. சமைக்கிறதுனா நம்ம 4 பேருக்கு தேவையான அளவுக்கு தான் சமைக்கிறோம். இப்போ குக்கர் வச்சாச்சு. இப்போ குக்கரில் வந்து தேவையான அளவுக்கு இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாக காஞ்சிருச்சு. இப்போ அதில் வந்து பட்டை, லவங்கம் போட்ட நம்ம தாளிச்சிட்ருக்கோம். இப்போ அது கூட பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு சேர்க்க போகிறோம். போட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு இருக்கோம். ஆனியன் வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்தோடனே அது கூட நம்ம தக்காளி போட்டு வதக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அது கல் உப்பு, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டு ஒரு வதக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. அது கூட நம்ம தக்காளியை போடுறோம். தக்காளி போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், பட்டை, லவங்கம் எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. போட்டுக்கிறோம். அது கூட இப்போது புதினா போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ அதை சேர்க்க போகிறோம். எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணி பாருங்கள், அந்த டேஸ்ட்டை தனி நல்லா ஆட் பண்ணுறோம். வதக்கி விட்டு இப்போ அது கூட பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா போடுறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பிரியாணி மசாலா போட்டு ஆட் பண்ணுறோம். கிண்டி விட்டுட்டு நல்லா ஒரு கிண்டு அப்போ தான் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்பைசியான சிக்கன் பிரியாணி கிடைக்கும். தயிர் ஆட் பண்ணுறோம். தயிரையும் நல்லா கிண்டி விடணும். எல்லாமே நல்லா மிக்ஸி ஆகி ஜூஸியாக ஆகணும் எல்லாமே. அப்போ தான் நம்ம டேஸ்ட்டான பிரியாணி கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா லெமன் ஆட் பண்ணுறோம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி, ஏன்னா ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தால் வெயிலுக்கு வேலைக்கு ஆகாது, அதனால் வந்து கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா 4 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நம்ம முக்கியமாக நம்ம எடுத்து வச்ச தண்ணியை அதோட மிக்ஸ் பண்ணிடலாம். கேசரி பவுடர் டேரெக்டாக ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் லைட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அரிசிலாம் போட்டாச்சு. இப்போ அரிசி போட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கலரி விட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அது கூட நம்ம குக்கர் திறந்து பார்க்க போகிறோம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சான்ட்டு. நல்ல சுவையான டேஸ்ட்டான பிரியாணி ரெடி. புதினா தடை அப்படியே சுவையான பிரியாணி ரெடி. ஹாப்பி ரம்ஜானோட ஹாப்பி பிரியாணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். வாங்க சாப்பிடலாம். அது கூட சைட் டிஷ் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்ஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுறேங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.